தெலுங்கு கலந்து பேசணும்னா பல்ராம் நாயுடு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு. நான் எவ்வளோ குயிக்காக பேச முடியுமோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து முதல் நாள் ஷூட்டிங் போனேன். இன்றைக்கி வாங்க ஸ்ரீராமர் அப்படின்னு சொன்னார் கமல் அவர்கள். என்னென்னு எனக்கு டக்குன்னு புரியல. 14 வருஷம் ஆச்சா அப்படின்னாரு. ஸோ பஞ்சதந்திரமுக்கும் தூங்காவனத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 13-14 வருடங்கள் கடந்து போனது அவர் ஞாபகத்தில் வச்சுருக்காரு. நான் வந்து அவர் எவ்வளவோ பண்ணிட்டார் வாழ்க்கையில். அதுக்குள்ளே நான் இந்த 14 வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 100-110 படங்களை ரிஜெக்ட் பண்ணுங்க. தான் ஒன்றா உட்டியான விஷயம் தான். ஸோ நான் ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருந்தால் தான் நடிப்பாருன்னு தெரிந்து கொண்டு நான் வந்து ரமணா படம் பண்ணோடனே போலீஸ் வேஷம் போட்டேன். பக்கத்து வீட்டில் திருடு பண்ண கூட என்ன தான் கூப்பிட்டாங்க, காணாமல் போச்சு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 படம் வந்து நான் போலீஸ் வேஷம் தான் வந்தது. அப்போது வந்து அது நிரூபிக்கிறதுக்காக இவர் ட்ரை பண்ணார். பாவம் அம்பே சேர்த்து ஒரு திருடன் ரோல் கொடுத்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு 10 படம் திருடனாக வந்தது வச்சுங்களேன். நான் எதுவுமே பண்ணல. பட் கமல் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் ஐ வாண்ட் டு டாக் சம்திங் அபவுட் தி ட்ரெய்லர். இப்போ ட்ரெய்லர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், they used to say that it should look like a teaser should look like a beautiful lady's mini skirt, long enough to cover the essentials and short enough to arouse curiosity. அது இருந்தது இந்த டீசரில். கோர்ஸ் கிப்ரானுடைய மியூசிக் இஸ் ஆல்சோ என்ன தோணுதுன்னா, இப்போ இளையராஜா அவர்கள் வந்து பாலுமேந்திரா அவர்களுடைய படத்துக்கு இசையமைக்கும் போது அது பாலுமேந்திரா படத்துக்காக போட்டதா தெரியும், மகேந்திரன் போட்டால் தெரியும். கமல் அவர்கள் உள்டாவாக இருக்குது. எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் இது கமல் படத்துக்காக போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு தெளிவாக. There's something about Kamal ji and the music. Whoever be the music director, he always gets the best music. I don't know what secret he has got. பயங்கரமான ஒரு ரெசிபி வச்சிருக்காரு. அது கண்டிப்பாக ரொம்ப நாளாக கூட எட்டிலாம் பார்க்கலாம், மற்றே தெரியல. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு பதிவாக இருந்தாலும் அது நச்சுன்னு either you see the trailer or the title song is so fantastic, so rejuvenating. So RR is so important. இந்த படத்தில் ஏன் பாடல்கள் அதிகமாக இருப்பதை விட ஏன் RR ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இந்த படத்தில் வந்து ஏன்னா யாரோ கதையை தேடிக்கும் போது RR 3Dயில் இவர் தான் முதல்ல பண்ணார் ஃபஸ்ட்டு. அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமா வந்து யதார்த்தமும் கலிப்புத்தன்மையும் ஒரு சேர அழகாக ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் கலந்து எடுத்தால்தான் திரைப்படம் என்று ஓடுகின்றது. அதை நன்கு அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். திஸ் ஃபில்ம் இஸ் a realistic film which is also coupled with a very beautiful dosage of entertainment value and also identification issues. It's a family thriller at the end of the day. ஸோ நவீனப்படுத்த வேண்டும். ஸ்டைல் ஆஃப் தி ஃபில்ம் எப்படி இருக்க வேண்டும், நவீனப்படுத்தணும். அதுக்கு யார் இயக்குனராக போட்டால் சரியாக இருக்குன்னு இவர் கூடவே பாலபாடம் கற்றுக்கொண்ட ஒரு 8 வருடமாக ராஜேஷ் சல்வா இப்படி அவர் அந்த காலத்தில் மிச்சல் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்க்கு இப்படி ரிவர்ஸ் பண்ண இன்னொரு லென்ஸ் ஒன்று இருக்கும். அது மாதிரி கமல் அவர்களே கூடவே பக்கத்தில் பார்த்து ஒன்று தள்ளி பார்த்து கிட்டத்தட்ட கமல் அவர்கள் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக நான் சினிமா ஷூட்டிங்கில் பார்த்து இல்லை. இவர் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் ராஜேஷ் சல்வாஸ் டைரக்ஷன். சும்மா ஸ்மூத்தாக கமல் சார்